ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெறும் 10,000 ரூபாய்க்கு 5G ஸ்மார்ட் ஃபோன். நான் ஏன் இவ்வளோ கூவுறேன் அப்படின்றதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா நான் நிறையா ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கிறது என்ன, அந்த ரேட்டுக்கு ஒர்த்தா இல்லையா, என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லுவேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது உங்களோட ஃபைனல் டிசிஷன் தான் நண்பா. நீங்கள் என்ன சரின்னு படுதோ அதை செய்யுங்க அப்படின்றதையும் சொல்லிடுவேன். ஆனால் என்னை கமெண்ட் செக்ஷனில் கழிவு ஊற்றுறதுக்கு ரீசன், இவன் ஐஃபோன் வச்சுருக்கான், அதனால் மற்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் அவனுக்கு சீப்பாக தான் தெரியும், புதியரா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தேவை இருக்கும், நீ உடனே ஐஃபோனை மட்டும் தூக்கி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடே பாவிகளா, நான் காலங்காலமாக யூஸ் பண்ணதே ரெட்மி ரியல்மி ஃபோன் தான்டா. ஏன்டா ஒரு கண்டென்ட் க்ரியேஷனுக்காண்டி ஒரு ஐஃபோன் வாங்கி அந்த ஐஃபோனுக்கு தேவையான அசசரிஸ்லாம் நான் செலவு பண்ணி வாங்கும் போது அதை பற்றின ஒரு வீடியோ போட்டால் உடனே நீ ஐஃபோனுக்கு தான் சிங்கி அடிப்பன்ற மாதிரி என்னை போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. வேறு என்னத்தை சொல்ல. ஓகே நண்பா, இன்றைக்கி தேதிக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ M6 Pro. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சா நான் அண்ணன், இந்த பக்கம் மறு வச்சா நான் தம்பி, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரெட்மி 12 5G வந்து போட்டிருந்தோம். அப்படியே டிட்டோ காப்பி பேஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா போக்கோட M6 Pro வந்து 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டாக ஆகஸ்ட் 9 ஃபஸ்ட்டு சேல் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது உங்களுக்கு 11,000 ரூபாய்க்கு 4GB RAM 64GB கிடைக்கும். 13,000 ரூபாய்க்கு 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கிடைக்கும். பட் ஐசிஐசியோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். ஸோ உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு 5G ஃபோன் வந்து கிடைக்கும். இதோட டிசைன் ஆஸ் யூஸ்வல் ரெட்மி 12 மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.74 இன்ச்சு எல்சிடி டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 550 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் லெவல் வந்துருக்கும். பீக் பிரைட்னஸ் லெவல் 550ன்றது மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் நார்மலாக நம்ம டே டு டே லைஃப் யூசேஜுக்கு தாராளமாக அந்த பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நண்பா. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸ் Snapdragon 4 Gen 2 5G ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பக்கா மிட்ரேஞ்ச் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பப்ஜியே ஏற்றுறீங்கன்னா மீடியமான கிராஃபிக்ஸில் உங்களால் விளாட முடியும். நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தரும். 5000 mAh பேட்ரி, 18 வாட்ஸ்க்கான சார்ஜர். நான் இதே பார்த்தீங்கன்னா ரெட்மி 12லையுமே சொல்லியிருப்பேன், ஒரு 33 வாட்ஸ் சார்ஜர் தாராளமாக அவங்க இந்த பட்ஜெட்டில் கொடுக்கலாம். பட் அவங்க கொடுக்கல. 2.5 மணி நேரம் கிட்ட சார்ஜிங் டைம் எடுக்கும். ஆனால் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா தாராளமாக ஹெவி யூஸருக்கே பார்த்தீங்கன்னா 3/4 நாள் ஓட்டிடலாம். நார்மல் யூஸர் 1.5 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டரி நேரம் வரும். LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. USB அதாவது யூஎஃப்எஸ் வந்து 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிட்ரேஞ்சினால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். IR பிளாஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் IP53க்கான ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பின்னாடி 3 கேமரா மாதிரி தெரியும், ஆனால் அதில் வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட்டு, பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான சென்சார், அதுக்கப்புறம் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, செல்ஃபிக்கு 8 மெகாபிக்சல் கிட்ட கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக போக்கோ M6 Pro 5Gயோட நிலவரம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதுக்காக வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 10,000 ரூபா ரேஞ்சுக்குள்ளே 5G ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, ஒரு பேட்ரி ஓரியன்டாகவும் சரி, ஒரு கேமரா ரிலேட்டடாகவும் சரி, இந்த 10,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெட்மி 12ம் சரி இதுவும் சரி வாங்கிக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா போக்கோவில் இந்த மதர் போர்டு இஷ்யூஸ் வருதுன்றது பார்த்திங்கன்னா எப்படி பயமாக இருக்குது. பட் இந்த மாதிரி பட்ஜெட்டில் நம்ம OnePlusஐயோ சாம்சங்கையோ பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. அப்படியே சாம்சங்கில் உங்களுக்கு கிடைச்சாலும் ரொம்ப பேசிக்காக தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம வேறு ஆப்ஷன் இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த ரெட்மி 12 இல்லாட்டி போக்கோ ரெண்டில் எதுனாலும் சூஸ் பண்ணுறது உங்களோட பெட்ரு. ஆல்ரெடி நம்ம ரியல்மி 11 5Gக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா கிட்ட வரும்னு சொல்லியிருப்பேன். அதையும் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது. ஸோ இதுதான் நண்பா போக்கோ M6 Pro 5G. ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் வருது. ஐசிஐசியோட கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? அடுத்தபடியாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 3 lakh ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிவ் அவே கொடுங்கன்னு. பட் நம்ம சேனலில் மோஸ்ட்லி நான் கிவ் அவே கொடுத்ததில்லை. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆல்ரெடி இருக்கிறவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி கொண்டு போய் அதை சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து அதை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது இல்லை. ஆனால் நான் எப்பயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி 10,000 ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், 25 இருக்கட்டும், 1 lakh இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு ஹோம் இருக்குது. அது வந்து கண்ணு தெரியாதவங்க,
வயசானவங்களாம் இருக்கிற ஹோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மணி கலெக்ட் பண்ணி சாப்பாடு உதவி பண்ணுற மாதிரி எப்பயுமே பண்ணுவோம். இந்த வட்டமும் அதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரோடுகளில் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு சாப்பாடு உதவியும், அடுத்து வந்து ஹோமில் உள்ளவங்களுக்கு அடுத்து நம்ம ஃப்யூச்சர் பிளான் என்னென்னா ட்ரெஸ்ஸு மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றது பிளான். அது வந்து 5 lakh ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனதுக்கு அப்படி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் மூலியமாக வர ரெவன்யூ மூலியமாகவும், ஏதாச்சும் நான் பெய்ட் ப்ரொமோஷன் ஃபுட் சேனலுக்கு பண்ணுற மூலியமாகவும் அதுலேருந்து வர காசை வச்சு தான் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிவ் அவேன்ற பேரில் ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு ஒரு ஸ்பீக்கரை வாங்கி உங்களை எல்லாரையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கன்னு புஷ் பண்ணி அதுக்கப்புறம் அவளை தேர்ந்தெடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் கிடைக்கலன்னா நீங்களும் வருத்தப்படுவீங்க. அதில் யாராச்சும் ஒருத்தர் போகும். அந்த 300 500 1500 கொடுக்குற பொருள் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வச்சுருக்கிறோட கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கலாம். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு 1500 நம்ம தாராளமாக பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி தரலாம். ஸோ பிரியாணி வாங்கி தர முடியலனாலும் இட்லி பூரி பொங்கல்னு சொல்லிட்டு வாங்கி தரலாம். ஸோ இதுதான் என்ன போன வட்டம் அந்த மாதிரி தான் பண்ணோம், இந்த வட்டம் அதான் பண்ணுறோம். ஸோ போன வட்டம் நான் வீடியோ எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சங்கடப்பட்டாங்க, என்னப்பா எல்லோரும் கொடுத்து வீடியோ எடுக்கலாம், ஒரு அண்ணெல்லாம் கேட்டே விட்டார். அதனாலே பார்த்திங்கன்னா ஃபோட்டோவாக தான் சொல்லி மூஞ்சியை பிளர் பண்ணி போட்டோம். இந்த வட்டமும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து கவர் பண்ணி உங்கள்கிட்ட காட்ட விருப்பப்படுறேன். அப்படி இல்லாட்டி நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக அட்டாச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோஸ் இருந்துக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.